பல நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல்கள், இல்லை பல வருடங்களாக நிறைவேறாத வேண்டுதல்கள், நீங்கள் கேட்டதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடியவர் மயிலம் முருகர். மயிலம் முருகருக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்படிப்பட்ட மயிலம் முருகரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள். இது பக்தி தமிழ் சேனல். நான் உங்கள் சாந்தி குருநாத். பத்மாசுரனை முருகர் சம்ஹாரம் செஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு பிறகு பத்மாசுரன் தான் பண்ணிய தவறை உணர்ந்து, முருகா, என் பாவங்களை மன்னித்து என்னை உன் வாகனமாக ஏற்றுக்கொண்டு உன் காலடியில் கிடக்கும் வரம் எனக்கு வழங்கு அப்படின்னு முருகரை மனமுருகி கேட்கிறார். முருகரும் அவர் கேட்ட வரத்தை கேட்ட மாதிரியே கொடுக்கிறார். இந்த வரத்தை பெறுவதற்காக பத்மாசுரன் பல ஆண்டுகளாக தவம் செய்து முருகப்பெருமானின் அருள் பெற்ற இடம்தான் மயிலம். முருகர் மயில் வடிவில் காட்சி கொடுத்ததால இந்த ஊருக்கு மயிலம் அப்படின்ற பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அசுரன் எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தாலும் அவன் தவறை உணர்ந்த தருணம் முருகர் அவருக்கு அருள் வழங்கி தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அதுபோல இந்த மயிலம் முருகர்கிட்ட நாம் செய்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு வரத்தை கேட்டா அள்ளி கொடுக்க கூடியவர். இந்த மயிலம் முருகன் வேலாயுதத்துடன் கையில் சேவலும் வைத்து காட்சி தருகிறார். இந்த முருகர் பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறார். இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தைக்கான முதல் மொட்டை இந்த கோவிலில் அடிச்சுதான் தன்னுடைய நேர்த்திக்கரனை செலுத்துறாங்க. இந்த கோவில் திண்டிவனத்துல இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மயிலம் குன்றும் மயில் உருவில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மயிலம் குன்றுல மயில்கள் அதிகமா இருக்கு. இந்த கோவில்ல பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, கார்த்திகை விரதம்னு முருகருக்கே உரித்தான விசேஷங்கள் எல்லாமே ரொம்ப அழகா செஞ்சுட்டு வராங்க. இந்த கோவிலில் பக்தர்கள் சேவல் வாங்கி விடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றினதும் சேவல் வாங்கி விட்டுட்டு தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து உட்கார்ந்து தான் திருமண முயற்சிகள் எல்லாமே எடுப்பாங்களாம். அப்படி முயற்சி பண்ண திருமணம் எல்லாமே நல்லபடியாக கைகூடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை சுற்றி எல்லாமே நொச்சி மரங்களாக இருக்குது. இந்த நொச்சி மலர்களால் தொடுத்த மாலையை தான் முருகருக்கு காலையில் முதல் மாலையாக போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு மலர்களால் கொண்ட மாலைகளை முருகருக்கு போடுறாங்க. இந்த கோவிலில் பாலசித்தர் சன்னதி இருக்குது. முருகரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலசித்தரை தரிசனம் செஞ்சுட்டு தான் பக்தர்கள் மலையேறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹாரம் நடக்கும்போது முருகர் இந்த பாலசித்தர்கிட்ட இருந்து தான் வேல் எடுத்துட்டு போகிறது வழக்கம். இந்த கோவில் வள்ளி தெய்வானை தாயாருடன் சமேத சுப்பிரமணிய சுவாமி காட்சி தருகிறார். இந்த கோவில் போனாவே நம்முடைய முற்பிறவி பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் போன அனுபவம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.